வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு 3 விதமான இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம். அது என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி மாவு இருக்கும். இப்போ திடீர்னு விருந்தாள் வந்துட்டாங்களோ அல்லது ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க ஈவினிங் வந்தாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லி மாவு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 வகையான டிஷ் நம்ம தயார் பண்ணிடலாம். அந்த மாதிரி 3 டிஷ் தான் நாங்கள் இன்றைக்கி காட்ட போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுசியம் செஞ்சு காமிக்க போகிறோம். இதை வந்து சுசியம்னு சொல்லலாம், இல்லை சுழியம்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து தோசை மாவு தேவை. இதுக்கு எப்படி இருக்கணும் அந்த தோசை மாவு? ஒரு நாளைக்கு முந்தின ஆட்டி நம்ம புளிக்க வச்சுருப்போம்ல, அந்த மாவு தான் எடுக்கணும். இப்போ ஒரு வாரம் 10 நாள் இருக்கிற மாதிரி உள்ள மாவுலலாம் நீங்கள் செய்யக்கூடாதா. இந்த மாதிரி ஒரு நாள் உள்ள மாவில் செஞ்சிங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து 1/2 கப்பு கடலைப்பருப்பை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து பாதி வேக்காடாக தான் வேக வச்சுக்கணும். ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது. பிறகு இது வெல்லம் வந்து உங்களுக்கு 3/4 கப்பில் இருந்து 1 கப் வரை நம்ம இனிப்புக்கு அனுசரித்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கப்பில் ஒரு தேங்காய், 1/2 முடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்குவோம். வெல்லம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும், நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெல்லத்தை இதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு, வெந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கட்டியாயிடும். நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு சுற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட கடலைப்பருப்பை சுற்றிட்டு நீங்கள் வந்து போடலாம். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறிடுச்சுன்னா இது வந்து நல்லா கட்டி ஆகிடும். ரொம்ப நம்ம கிண்டணும் அப்படின்னா கொஞ்சம் சவுக்குன்னு ஆகிடும். அதனால் இதை ஆறிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஆறினோன்னே அந்த பூரணத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக நம்ம ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட இட்லி மாவில் தோச்சி அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போது நம்ம அந்த பூரண உருண்டையை எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணிக்கலாம். இட்லி மாவில் நம்ம வந்து அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டு எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சுசியம் சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், வெளியில் அந்த கிறிஸ்பியாக அந்த மாவு இருக்கும். ஸோ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசை மாவுலேயே ஆப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி புளிக்க வச்ச தோசை மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ புளிச்ச தோசை மாவில் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு மட்டும் தனியாக உரிச்சிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 கரண்டி போல் எடுத்து வைக்க போகிறோம். இந்த 4 கரண்டிக்கு வந்து நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் போல் திருவி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கணும் மிக்சியில். இப்போ நம்ம வந்து தேங்காயை நல்லா மையாக அரைச்சிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம இந்த தோசை மாவோட கலந்துக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வந்து ஊற்றிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து காலையில் ஆப்பம் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நைட்டே இந்த மாதிரி தேங்காய் நல்லா மையாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்புறம் காலையில் எடுத்து நம்ம ஆப்பம் ஊற்றினோன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். காலையில் ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம மாவு எடுத்துட்டோம், கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது.
ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பால் வந்து விட்டுக்கணும், கட்டியான தேங்காய் பாலாக விட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 4 கரண்டி மாவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. நம்மளோட சர்க்கரை, அந்த தேங்காய் பால், தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பக்கல் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வந்து கல் சூடாயிடுச்சு. நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம சோடா உப்புலாம் நம்ம எதுவும் சேர்க்கல, ஆப்ப சோடாலாம் அப்படியே தான் நம்ம ஊற்ற போகிறோம். அந்த குக் பண்ணுறனாலேயே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஆப்பம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி மாவில் போண்டா பண்ண போகிறோம். அதுங்க இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இட்லி மாவு நீங்கள் நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா போண்டா நல்லா எலும்பி வராது. அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூனு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூனு ரவை, டேபிள் ஸ்பூனு 2 நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ ஊறிடுச்சு கொஞ்ச நேரம். நம்ம அதோட வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு வெங்காயம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு கலந்தோன்னே நம்ம வந்து ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கக்கூடாது. நம்ம உடனே வந்து சுட்டுறணும், இல்லைன்னா மாவு நீர்த்து போயிடும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம வந்து இட்லி போண்டா போடுவோம். இப்போ வந்து நல்லா இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சுவையான போண்டா இட்லி மாவில் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சட்னி தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.